பட்டாபிராமில் நம்ம இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வரோம். ப்ராப்பர்ட்டி பார்க்கறது முன்னாடி இங்கே என்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஜங்ஷன், பட்டாபிராமில் ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து திருவள்ளூர் போகிற ரூட்டு. இப்போ இந்த பிரிட்ஜ் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ரயில்வே மேம்பாலம் கீழே வந்து ரயில்வே ட்ராக் போகும். ட்ரெயின் போயிட்டு இருப்பாங்க. கீழே ட்ரெயின் கிராஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நின்று தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ரோடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரோடு வந்து போட்டுட்டாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க பிரிட்ஜு. இது வந்து ஐடி கம்பெனி கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஜங்ஷனு. போலீஸ் ஸ்டேஷன், ஐடி கம்பெனி, இந்த பிரிட்ஜ் போட்டுட்டாங்க. எந்த ஒரு இடத்துல நிற்க தேவையில்ல, அழகாக போயிடலாம். இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு வரும். தாம்பரம் மீஞ்சூர் போகிறதுக்கு பைபாஸ் வந்துடும். நல்ல ஒரு ஜங்ஷன். கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா சேக்காடு, ஆவடியில் சேக்காடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சின்மயா வித்யாலயா ஸ்கூல்லேருந்து ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்ல வில்லேஜ் உள்ளே இருக்குது. அது வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 20 ஃபீட் ரோடு. இந்த ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னும் இங்கே ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வரல. ஆவடி மாநகராட்சியில் தான் இருக்குது. பட் அது இன்னும் வரல. எல்லா இடங்களும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது வந்து வந்துடும். இந்த பக்கம் 24 அடி ரோடு, பெரிய ரோடு. இது வந்து 20 அடி ரோடு. தார் ரோடு போடுறதுக்கு ஜல்லிலாம் போட்டுருவாங்க. இதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நிறைய வீடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு, எம்டி லேண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்பி போனீங்க அப்படின்னா பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அது வந்துடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்வே போட்டிருக்காங்க. கீழே வெஹிக்கிள் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது இல்லை, இப்போ டெவலப் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக வந்து சிடிஎஸ் ரோடு வந்து கனெக்ட் ஆகிடும். இங்கேருந்து ஒரு 3.3 to 3 கிலோமீட்டர் இருக்கும் மேக்ஸிமம். 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அப்கமிங் ஐடி கம்பெனி பார்க்கலாம். அந்த பட்டாபிராம் ஜங்ஷன் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துருப்பீங்க ஐடி கம்பெனி எந்த ஸ்டேஜில் இருக்குது. ஒரு பிரிட்ஜும் போட்டிருக்காங்க. அந்தளவு டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு ஏரியா. இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். 60 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ஃப்ரண்டேஜுங்க. 60 அடி ஃப்ரண்டேஜ் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. 40க்கு 60 தான் ஒரு கிரவுண்டில் கிடைக்கும். 60க்கு 40ன்றது ரொம்ப ரேரான ஒரு சைஸு. சில டைம் கார்னர் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். பட் இது ஸ்ட்ரைட்டாகவே வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. 60 அடி ஃப்ரண்டேஜில் ஃபுல்லி காம்பவுண்டில் இருக்குது. இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். 60 அடினும் போது பிரதர்ஸ் 2 பேரோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோ சேர்ந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 30க்கு 40 பிரித்து 2 வீடு கட்டிக்கலாம். இல்லை நான் ஒரு பில்டர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஒரு வீடு கட்டலாம். அப்போ வந்து இதோட ரேட் வந்து டபுளாகவே இருக்கும் உங்களுக்கு. பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க, ஆப்போசிட்டில் வீடு கட்டிகிட்ருக்காங்க, இந்த சைடில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, புதுசாக இங்கே ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க. காமிக்கிறேன். பக்கத்து தெருலையும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இங்கேயும் 2 வீடு கட்டிகிட்ருக்காங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. பின்னாடியும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. பின்னாடி நான் காமிக்கிறேன். நிறைய வீடுகள், அடுத்தடுத்து வீடுகள் வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு வீடு கட்டுறாங்க பாருங்கள். அதனால் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக காம்பவுண்டட், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. பட்டா லேண்டு. சிஎம்டிஏக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏ வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த சிஎம்டிஏ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா கொடுத்துருவாங்க. வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. 500 மீட்டரில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன், 500 மீட்டரில் வந்து சின்மய வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. நல்ல ஃபியூச்சரில் லேண்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வாங்கி போட்டு வைக்கலாம். ஏன்னா நல்ல ஃப்ரண்டேஜ். ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பார்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு பார்ட் விற்றாலே நீங்கள் வாங்கின காஸ்ட்டோட அதிகமாக கிடைக்கும், லாபமாகவும் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3650 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் என்னை கான்டக்ட் பண்ணுங்கள். ரெண்டுக்கு இருந்தாலும் கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் அண்ட் ரெண்ட் பண்ணித்தரோம். எங்களோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கவின் ரெண்டல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய போஸ்ட் நாங்கள் வந்து போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.